நாளுக்குரிய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ள பலப்படணும். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசின வார்த்தையினுடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ கேட்க போகிறோம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 65ஆம் சங்கீதம் கர்த்தருடைய பிள்ளைகளை 2ஆம் வசனம் ஜெபத்தை கேட்கிறவரே 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பிரியமானவர்களே, ஜெபத்தை கேட்கிறவரே, தாவீது ஆண்டவராகிய தேவனை, பிதாவாகிய தேவனை, சர்வ வல்லவரை, வானத்தையும் பூமியும் படைத்தவரை பார்த்து கேட்கிறாரு. சொல்றாரு, நீங்க யார் தெரியுமா ஆண்டவரே? ஜெபத்தை கேட்கிறவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஜெபம். ஆமாம், தென்னிந்திய பகுதிகளில், அதாவது தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவர்களுக்கு வேதக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். வேதக்காரங்க. இன்னும் ஜெபம் பண்ணுற ஆட்கள் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷனே ப்ரேயர் தான். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி அப்படின்னு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது இந்த ஜெபத்தை பற்றிய வகைகளை போன ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெபத்தில் நான் பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. அப்போது நான் அந்த டைரியில் வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். அந்த டைரியில் 7 வகையான ஜெபத்தை குறித்து நான் எழுதி வச்சதை இன்றைக்கி நான் குயிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம், 2வது தனி ஜெபம், 3வது கூட்டு ஜெபம், 4வது ஊக்கமான ஜெபம், 5வது உபவாச ஜெபம், 6வது கண்ணீரின் ஜெபம், கடைசியாக நான் பேசினது இடைவிடா ஜெபம். இதை 7 வகையான ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று, நீங்களும் என் கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும். நான் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடணும் அப்படின்னு சபைக்கு அவர் எழுதுகிறார். இதற்கு ஒரு பெயரை கொடுக்கிறேன், போராடி ஜெபிக்கிற போராட்ட ஜெபம். போராட்டம் அப்படின்னா யுத்தம், ஆங்கிலத்தில் பேட்டில், யுத்தம். அப்போ யுத்தம் என்றால் ஒரு எதிராளி இருப்பான் அல்லவா? உங்களுக்கும் எனக்கும் எதிராளி யார்? உங்கள் எதிராளியான பிசாசு. பைபிளில் வாசிக்கிறோம், பேதுரு சொல்றாரு, உங்கள் எதிராளியான பிசாசு எவனை விழுங்கலாம் என்று இருக்குல்ல. அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, நம்ம கிட்டத்தட்ட இப்போ இந்த மே மாதம் வந்ததுன்னு வைங்களேன், இப்போ ஏற்கனவே 5 வருஷமாக நம்ம மாலை கூட்டம் நடத்துகிறோம். உங்களுக்கு புரியும், நான் தெரியும் நம்புகிறேன். 2020 மார்ச் 20 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ 5 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 5 வருஷமாக ஜெபிக்கிறோம், 5 வருடமாய் போராடுகிறோம். சௌகரியமான காலங்கள் ரொம்ப குறைவு, கஷ்டமான காலங்கள் அதிகம், வியாதிகள், இழப்புகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம். புரியுதா? சொல்ல முடியாத நெருக்கங்கள் அதிகம். ஆனால் இந்த 5 வருடமும் எங்களோடு கூட நீங்கள் நிற்கிறீர்கள், தோள் கொடுக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில், இந்த காலங்களில்
பிரியமானவர்களே, சில ஜபங்களுக்கு உடனே பதில் வந்துடும், சில ஜபங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும், சில ஜபங்களை பிசாசு ஜபம் பண்ண விட மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப ஜபம் பண்ணணும்னா அந்த நேரம் பார்த்து ஒரு சண்டையோ, அந்த நேரம் பார்த்து உறவினரோ, அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் காலோ ஏதாவது வந்து அந்த குடும்ப ஜபத்தை ஸ்டாப் பண்ணும். அதுதான் போராட்டம். உண்மையாக தேவனை நோக்கி ஆத்துமாக்களுக்காக, பிள்ளைகளுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும்னா அங்கே போராட்டம் வரும். போராட்டம் இல்லாத ஜெபத்தில் வல்லமை வெளிப்படாது பிரியமானவர்களே. அப்போ பவுல் சொல்கிறாரு, என்னுடைய ஜெபத்தில் நான் தேவனை நோக்கி போராடுகிறது போல என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் போராட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படிங்க. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். படிங்க. உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பவுமே போராட்டம் தான். எப்பாப்ராவை பார்த்து கேட்டா, எப்பவும் நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன், என் ஜெபத்தில் போராடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றான். ஏன்ப்பா அப்படி போராடுற, எதுக்கு இப்படி போராடுற எப்பாப்ராவே, எதுக்கு போராடுறன்னு கேட்டால் அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை அப்படியே படிங்க. நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறி இருக்க வேண்டும். 1. 2, பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலை நிற்க வேண்டும். 2. திரும்ப படிங்க. எதற்காக போராடி ஜெபிக்கணும்? சாதாரணமாக இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறி இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறது வேற, கர்த்தருக்கு சித்தமானதில் தேறுகிறது வேற. பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலை நிற்கணும். இன்னைக்கு நிலை நிற்க தானே முடியல. எவ்வளோ பேர் உபதேசத்தில் நிலை நிற்கல தெரியுமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் உபதேசத்தை டாக்டரின்ல நிலை நிற்கல. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் சபைகளில் வழக்கமாக பேப்டிசம் சர்வீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சபைகளில் பேப்டிசம் சர்வீஸ் இருக்கும். ஆனால் இப்போ வழக்கமான பேப்டிசம் சர்வீஸ்லாம் கிடையாது. விஷயம் என்ன, அந்த நாட்களில் சபைகள் சுவிசேஷ ஊழியத்தில் தீவிரமாக இருந்தார்கள். அப்போ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க, சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்போ சபையில் சேர்க்கப்படும் போது ஞானஸ்நான ஆராதனை அங்கே தானாக வந்துடும். அப்போ கர்த்தருடைய பிள்ளை தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு போராடினார்கள். அப்போ இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களா, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா, திருமண தடை இருக்குதா, இன்னும் சில பொருளாதார சிக்கல்களில் சிக்கி மீண்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா, நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை சாத்தான் தடை பண்ணுகிறான். சாத்தான் என்ன தடை சாத்தானால் தடை பண்ண முடியுமா? சாத்தான் தடை பண்ண முடியுமா? பைபிள் எடுத்து நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் படிக்கணும்னு கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்குறேன். 1 தெசலோனிக்கேயர் தேவனுடைய பிள்ளைகள் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயரில் 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம். பவுலாகிய நானே வர நானே நேரடியா வரணும்னு எனக்கு மைண்ட்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு இடைஞ்சலை உண்டாக்கினான், இடையூறை உண்டாக்கினான். இடையூறு. அப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் உன்னதமான ஊழியர், சபைகளை நிறுவினவர், நிருபங்களை எழுதினவர், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர், தரிசித்தவர், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்.
ஆனால் அவனுக்கும் பிசாசு எதிர்த்து போராடுறான். காரணம், உலகத்தில் இருக்கும் காலங்களில் போராட்டம் வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தடைகள் பிசாசு கொண்டு வருவான். அதனால் நீங்கள் இது தேவ சித்தம் போல அப்படி ஒதுங்கிடக்கூடாது. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். மீகா 2ஆம் அதிகாரம் தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சாத்தான் சுதாரிச்சிருவான். அடாடா, இவங்க ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிறாங்க, ஆவிக்குள்ளாக அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க. இப்போ இந்த ஜெபத்தில் நம்மால் இப்போ தாக்கு பிடிக்க முடியாது. அவர் ஒருவர் தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், இப்போ முழு குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. அப்போ இனி நம்மால் நிற்க முடியாதுன்னு சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் போராடி ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அவன் உடைந்து போன சபைகளுக்காக, சோர்ந்து போன ஊழியர்களுக்காக, பின்மாற்றக்காரர்களுக்காக, கஞ்சா போதையில் அடிமைப்பட்டவர்களுக்காக நம்ம இந்த நாட்களில் போராடி நம்ம ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் போராடி ஜெபிக்கணும். எது வரைக்கும் போராடுறது? 10 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேனே, என் புருஷனோடு போராடுறேன், பிள்ளைகளோடு போராடுறேன், பொருளாதாரத்தோடு போராடுறேன், பாவத்தோடு போராடுறேன், பலவிதமான சோதனைகளோடு நான் போராடுறேன். எவ்வளோ காலம்தான் போராடுறது? ஒன்றே ஒன்று, போராட்டம், எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆமேன். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, முடிவுக்கு வரும். உங்களுடைய போராட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். இயேசுவின் நாமத்தினால சத்துருவை நீங்கள் வீழ்த்துவீர்கள், நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா? தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு நான் ஜெபத்தில் இனி பின்னடைய மாட்டேன். ஆமேன். சிங்கம் ஒரு நாளும் பின்னடையாது. ஆமேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். காட்டுக்குள்ள பெரிய பெரிய யானைகள், பெரிய உயரமான ஆண்டவரே ஒட்டகங்கள், ஒட்டக சிவிங்குகள், பயங்கரமான பலசாலியாகிய காண்டா மிருகங்கள், பயங்கரமான நச்சு தன்மை வாய்ந்த ஆண்டவரே பாம்புகள், ஆண்டவரே கொடிய விஷத்தை கொண்டு வருகிற கட்டு விரியான், கண்ணாடி விரியான், நல்ல பாம்பு, மலைப்பாம்புகள் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு சத்தத்தை கேட்கும் போது எல்லாம் அலறி ஓடும். ஆனால் அலறி ஓடாத ஒரே ஒரு மிருகம் சிங்கம் மட்டும்தான். ஆமேனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பால சிங்கமாக, யூத ராஜ சிங்கமாக இருக்கிறீர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இனி பின்னிட்டு பார்க்காமல் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு விசேஷித்த போராடி ஜெபிக்கிற கிருபைய இந்த நாட்கள்ல ஆண்டவரே, இந்த 26ஆம் தேதி இரவில உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஆவிக்குள்ளாக நிரம்பி கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மாலைகள் பெயர் நகர்ந்திடும், நிலை மாறி புவி அகலிடும். மாலைகள் பெயர் நகர்ந்திடும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன்.
எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவும் ஆமென். என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாடவும் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள ஜெபம் முடிவுக்கு வருகிறது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய மாறாத கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நடத்தட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போல கரங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்தினர் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெபத்தில் நேரடி ஒளிபரப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.